மொழி சிதைந்து அழிந்தால் அந்த இனம் அடையாளம் தெரியாமல் அழிந்தோம். ஒரு நாட்டை அழிக்க வேண்டுமா? முதலில் அதற்கு யானைப்படை, குதிரைப்படை, வீரங்கி படை தேவையில்லை. ஒரு உயிரும் போக வேண்டியதில்லை. ஒரு இறந்தால் பூமியிலே சிந்த வேண்டியது. எப்படி அந்த நாட்டை அழிப்பது? முதலில் அவன் மொழி அழிக்க வேண்டும். மொழி அழித்தால் அவன் கலை இலக்கிய பண்பாடு அழிந்துவிடும், அவன் அடையாளம் அழிந்துவிடும், அந்த இனம் அழிந்துவிடும். அப்படி என் இனத்தை முற்றமுள்ளதாக என் மொழியை அழித்து, என் கலை இலக்கிய பண்பாடு வழிபாடுகளை சிதைத்து அழித்து என் இனத்தை அழித்து முடித்து தமிழன் நாட்டில் தமிழ் இல்லை, ஏற்றில் இல்லை, அதிகாரத்தில் இல்லை, ஆட்சியில் இல்லை, பேச்சு மொழியாக இல்லை, வழிபாட்டு மொழியாக இல்லை, பயன்பாட்டு மொழியாக, பண்பாட்டு மொழியாக எல்லா இடத்திலும் என் தாய்மொழி தமிழ் பயிற்சி மொழியாக இருந்தது. பிறகு பாடமொழியாக மாறி, பிறகு விருப்ப மொழியாக மாறி எந்த தமிழனும் விரும்புவது. என் தாய்மொழி கண்ணு முன்னாடி சிதைந்து அழிந்து போகும். மணக்க வரும் தென்னிலே குளிராய் இல்லை, கோப்பில் நிழலாய் இல்லை, தனிப்பெல்லாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெரிவி தமிழ்தான் இல்லை என்று வருந்தி பாடினார் நம் புரட்சி பாவலர். எங்கே இருக்கிறது? தெருவில்லை, நிலச்சாலையில் அமளி இருக்கிறது, விரிவில்லை, பிரிவில்லை, செக்டர் எக்ஸ்டென்ஷன். நாட்டில் இல்லை தமிழ், நாட்டில் வாழாத தமிழ். நாட்டில் எப்படி தொடர்ச்சியாக ஒரு நிமிடம், ஒரு கொஞ்ச நேரம் கூட தமிழ் பேச என் பெயர் சொந்தங்களுக்கு வரவில்லை. சரிவாய்க்கு ஆங்கிலம் கலந்து தமிழ்களாக மாறிவிட்டார். 1200 ஆண்டுக்கு முன்னாடி தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து கன்னடர்கள், 1600 தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து தெலுங்கர்கள், 15ஆம் நூற்றாண்டிலே தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து மலையாளிகள், பிறகு துளு. இப்படி கலந்து நம் தாய்மொழியை பேசி பல மொழிகளை பேசி நாங்கள் பிரிந்து சென்று விட்டோம். இப்போது இங்கே தமிழர்கள் இல்லை, நாம் தமிழர்கள். அப்ப இந்த நிலையில் சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தாய்மொழியை மீட்டுருவாக்கம் செய்து மறுபடியும் இந்த நிலத்தை உயிர்ப்பிக்க வேண்டிய கடமை இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொரு மாத தமிழ் பிள்ளைகள் இருக்கிறது. தமிழன் பெயரிலே தமிழிலே பிள்ளைக்கு தமிழ் பெயரை சூட்டுவோம், நாம் தமிழர்கள் உலகிற்கு காட்டுவோம் என்ற முத்துக்குத்தல். யாரும் தமிழில் பெயரில்லை, தமிழில் பேசவில்லை. தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா, தமிழ் படித்தால் சோறு கிடைக்குமா என்று எண்ணுகிற ஒரு இழிவான மனப்போக்கு. தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், திருமுருகாற்று படைகள் தெய்வ தமிழ் செத்துப்போம். அகநானூரும் புறநானூரும் தந்த என் அன்னை தமிழ் அழிந்து போகும். நக்கீரா, உன் தமிழோடு சற்று விளையாடு, நான் வந்தேன் என்ற என் சிவனின் தமிழ் செத்துப்போம். அவையே உன் தமிழை பழையவே, நான் வந்தேன் என்ற என் முருக பெருமானின் தமிழ் முடிந்து போகும். என்னது தமிழர்களே, மிகப்பெரிய பொறுப்பையும் கடமையும் சுமந்து நிற்கிற பிள்ளைகள் நீங்கள். அதனால்தான் திரும்ப சொல்கிறேன், இது ரசிகர் கூட்டமாக திரை கவர்ச்சியா, இன எழுச்சியா? பணமா, தமிழன் என்கிற மாணவிக்க இனமா? இதுதான் இந்த களத்திலே அறிவார்ந்த தமிழ் சமூக தமிழர்களே, எல்லாரும் சொல்லுங்கள், தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார்.
நம்முடைய தாத்தா மொழிநாயகி தேவினேய பாவாணர் தமிழ் வீழ்ச்சி விட வேண்டும், தமிழர் எழுச்சி விட வேண்டும். அப்படி என்றால் தமிழன் ஆடும்போதுதான் தமிழ் வீழும். அதற்காகத்தான் நாம் தனித்த ஒரு பாதையில் போட்டு தமிழர் தேச அரசியலை கட்டி எழுப்பி தொடர்ந்து பயணித்து